இந்த மாதிரி வன்மத்தையும் வெறுப்பையும் நீங்கள் நிறையா விதைச்சிட்டு என்ன பார்த்து இது வன்மம் இல்லையா, தேட்டர்லேயே காலி பண்ணுறது வன்மம் இல்லையா, தேட்டரில் என்ன காலி பண்ண, ஒன்றுமே காலி பண்ணலையா, நான் காலி பண்ணுற இடத்துல ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 40 பேர் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ போட்டு தேட்டருக்கே வரவிடாமல பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் நான் சொன்ன இடத்துல தேட்டரில் படம் பார்க்காத ஆள் இருந்தாங்களே, நீங்கள் சொன்னதில் தேட்டருக்கே வரலையே, யாருமே வரலையே. பாதி பேர் நான் அப்போ யோசிக்கிறேன், சமீபத்தில் ஒரு படத்துக்கு போயிருந்தேன், அந்த படம் போயிருந்தப்போ நான் கூட தான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டேன், பாருங்கள் இந்த தேட்டரே காலியாக இருக்குன்னு. ஆச்சரியமாக இருந்தது. ஏன் தெரியுமா, படத்துடைய ஃபஸ்ட்டு ஷோ. இந்த ஃபஸ்ட்டு ஷோக்கு ஏன் வரலன்னா ஒருத்தர் சொல்கிறார், எப்படியும் இதுக்கெல்லாம் ரிவ்யூ பார்த்துட்டு தான் சார் வருவான். யாரோட ரிவ்யூ? உங்கள் ரிவ்யூ. உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் அவர் தேட்டரே வருவாராம். அது மாதிரி 2 பேரும் என்கிட்ட சொல்கிறாங்க, ஓ அப்போ இந்த படத்துக்கு என்ன தெரியாம மாட்டீங்களா? இல்லை அப்படியே வந்தோம், சரி டக்குன்னு பார்த்துட்டோம், வழக்கமாக நான் ரிவ்யூ பார்த்து தான் வருவேன். மொத்தமே 4 பேர் தான் உட்கார்ந்தோம். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்கள் இப்பவும் பொறுப்பு இல்லாமல் என்கிட்ட நிறையா பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது சம்மந்தமே இல்லை, நீங்கள் பேசுகிறதுக்கும் நான் கேட்டதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த வீடியோவில் எல்லா பதிலும் இருக்குது, சரியா? அதனால் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஒன்று சொன்னீங்களே, இந்த கூலி படத்துடைய அந்த ரிவ்யூவில், அது என்னது, பேன் இண்டியா படம் வந்து தலைவர் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரா? ஆடியோ லஞ்ச் பார்க்கலையா நீங்கள்? அதை முடிவு பண்ணது கலாநிதி மாறன் சார், சரியா? இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் வரணும்னு சொன்னது கலாநிதி மாறன் சார். சரி, புரியுதா? கேட்குதா? நான் சொல்கிறது தெளிவாக கேட்குதா? இதை முடிவு பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அல்ல, முடிவு பண்ணது கலாநிதி மாறன் அவர்கள். அதையே நீங்கள் தப்பாக தான் சொல்லியிருக்கீங்க உங்கள் ரிவ்யூவில். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னீங்க, இந்த புலி ஒன்று சொன்னீங்களே, புலி வந்து அடிச்சிடணும், யாரும் பயப்படாதீங்க, வந்து எல்லோரும் என் மேலே படுத்துக்காங்களா? நான் கேட்ட கேள்விக்கு எல்லா விஜய் ரசிகர்களும் என் மேலே படுத்துக்கங்கன்னு வீடியோ போட்டு நீங்கள் ப்ராபகண்டா பண்ணியிருக்கீங்க. அப்போ புலி யார்? சூப்பர் அண்ணே, சூப்பர்.